இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்மிட்டன்ட் ஹைப்போக்சியா தெரியுமா? நம்ம பாடி டிஷ்யூஸ்க்கு ஆக்ஸிஜன் ஒழுங்கா சப்ளை ஆகலனா, அந்த கண்டிஷன் பேர் தான் ஹைப்போக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே நம்ம இன்டர்மிட்டன்ட்டா பண்ணும்போது, அதாவது கொஞ்ச நேரம் ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணி, கொஞ்ச நேரம் ஆக்ஸிஜனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமா? அதே மாதிரி ஆர்பிசி கவுண்ட், அதாவது ரெட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுமா? நம்ம உடம்பு ஆக்ஸிஜனை யூட்டிலைஸ் பண்ற விதமே இம்ப்ரூவ் ஆகுமா? நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஃபோக்கஸ் அண்ட் மென்டல் கிளாரிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுமா? அது மட்டும் இல்ல, நம்மளோட அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட மசில் ரெக்கவரி ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணுமா? சரி, இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம பாடியை லோ ஆக்சிஜன் லெவலுக்கு தள்ளும்போது நம்ம பாடி சர்வைவல் மோடுக்கு போயிடுமா? நம்ம கழுத்துல கெரோட்டிட் பாடிஸ் அப்படின்னு சின்ன சின்ன சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கான். இது எப்பெல்லாம் நம்ம பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் குறையுதோ அப்பெல்லாம் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புமா. நம்ம பிரெயின் இதுக்கு ரெஸ்பான்ஸா ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு நம்ம செல்ஸ்லாம் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ற விதத்தையே இன்னும் எஃபிஷியன்ட்டா மாத்திருமா. பட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஹைப்போக்சியாவை கண்ட்ரோல் இல்லாம ஓவர் டூ பண்ணும்போது ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், ஏன் மெமரி லாஸ்க்கு கூட போகுமா. இந்த இன்டர்மிட்டன்ட் ஹைப்போக்சியா ட்ரைனிங்கை 1980s ரஷ்யன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்களாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சனாதன தர்மத்துல பிராணாயாமா அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் பத்தி பல உபனிஷத்ஸ்ல, ஏன் பகவத்கீதால கூட போட்டிருக்கு. இது என்னது, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா இதையும் ரீல்ஸா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால நீங்களே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம ட்ரெடிஷன்ல இருக்கிற இன்னும் பல விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுல நாடி சோதனா, கப்பல் பாத்தின்னு பல விதம் இருக்கு. நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் வெறும் பிரெத் கண்ட்ரோலை வச்சு பல வித்தைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க.